வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட 11th டே பேக்கிங் கிளாஸ் ஆஃப்லைன் வீடியோ தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டயர் வெட்டிங் கேக்கு தான் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி 2 டேஸ் முன்னாடியே வந்து ப்ரிப்ரேஷன் வந்து கேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பான்ஸ் தான் ரெடி பண்ணோங்க. 320லேருந்து 330 வரையும் நீங்கள் மெஷர் பண்ணி மாவு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மேலே பேசிக் பார்த்தீங்கன்னா 250 இல்லைன்னா 260 இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுங்க. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே பேஸ் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணோம். அதே மாதிரி கேக் டின் பார்த்தீங்கன்னா 320 to 330 இருக்கும்போது கீழே பேஸ்க்கு வந்து 6 இன்ச் வேணும். மேலே பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி எடுக்கும்போது 5 இன்ச் டின் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. டின் வந்து ரொம்ப முக்கியங்க. நாம் வந்து பேட்டர் சேர்க்கும்போது 2 டயர்ன்றதுனால கீழே இருக்க பேஸுக்கும் மேலே இருக்க பேஸுக்கும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கணும். நாங்கள் இப்போ ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்சு. நீங்கள் இந்த மாதிரியே செய்யலாம், இல்லைனா ரெண்டுமே வெனிலா ரெண்டுமே வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சும் செய்யலாம், உங்களோட விருப்பம். இதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க. மேலே இருக்க பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டின்றதுனால ரெடி பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. பேஸ் கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் வந்து ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணோம். மேலே இருக்க பேஸ் பார்த்தீங்கன்னா 2 பீஸை தான் நான் கட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து சுகர் சிரப்பும் விப்பிங் க்ரீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலே லேயர் வச்சுட்டு அதுக்கும் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஐசிங் பண்ணிட்டோம். ஐசிங் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க செட் ஆகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 3 லேயரை வந்து கட் பண்ணிக்க சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்சுங்க. 3 லேயருக்குமே ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து சில பேர் கொடுத்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளேவர் தான் 3 லேயருக்குமே கொடுத்தாங்க. 2 கேக்குக்குமே வந்து 2 ஃப்ளேவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸ்ட்ராபெரியும் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கரண்ட் கொடுத்தேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 லேயரை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும் கீழே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப சாஃப்டாகிடும் கேக்குனாங்க. அதுக்கப்புறம் மேலே லேயருக்கு கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்தேங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்தேன். அதே மாதிரி செகண்ட் லேயர் வச்சுட்டு மறுபடியும் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் சேர்த்தேன். தேர்ட் லேயருக்கும் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக வந்து க்ரம் கொடுத்துட்டோங்க. அது கொஞ்சம் ஷேப் கொண்டு வர கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நான் முடிச்சிட்டேன். சில பேர் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க, சில பேர் வந்து அந்த க்ரம் கோடு கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதனால் யார் யார் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோமோ அவங்களோட எல்லாமே வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். இது வந்து நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆச்சுங்க அன்றைக்கி. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த எட்ஜஸ் ஷார்ப் கொண்டு வரவே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருமே வந்து முடிச்சிட்டோம். இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் மேம் வந்து மேலே வந்து செகண்ட் லேயர் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் லேயரில் 3 சைடுமே வந்து ஸ்டிக் வந்து உள்ளே வந்து இன்சைட் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் சரியாமல் இருக்குன்னு சொல்லி 3 பாயிண்ட் காட்டினாங்க. இந்த 3 சைடுமே வந்து கேக்கு அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துகிட்டு ஸ்டிக்கை வந்து உடச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து நீங்கள் உள்ளே ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக இது மேலேயும் வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் லேயர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து சரியாமல் இருக்கும். நம்ம பாக்ஸில் கொண்டு போகும்போது அப்படியே இருக்கும், நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். லைட்டாக க்ராஸாக இருந்தாலும் லைட்டாக வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க, மேலே கீழே லேயருக்கு மட்டும் போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து சின்ன குவான்டிட்டியாக செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நாம் வந்து 2 kg 3 kg பண்ணும்போது தான் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய முடியும் ஆர்டர் வந்தப்போ. அதுக்கப்புறம் இதுக்கு இன்றைக்கி டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பால்ஸ் இருக்குது, சுகர் பால்ஸ், அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் முதல் நாளே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் தான் வந்து நம்ம வெட்டிங் கேக்கு செய்ய போகிறோம். உங்களுக்கு கிடைச்ச பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. எல்லாருக்கும் நாங்கள் மொத்தம் வந்து 9 பேருங்க. காலையில் வந்து கிடைக்காது, அதனால் மேம் கிட்டே வந்து நாங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்களே வந்து எல்லாத்துக்கும் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா 6 கலர் வந்து சொல்லியிருந்தோங்க. ஆனால் வந்து 6 கலர் வந்து கிடைக்காது. ஏன்னா 3 பஞ்சாக தான் நம்ம வாங்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து 3 இல்லைன்னா 4 ஃப்ளவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 கலர் தான் வாங்கி வச்சுருந்தாங்க. ரெட்டு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு. ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சென்டரில் வந்து வைக்க முடியாது, ஏன்னா ஸ்டிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் க்ராஸாக வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே லேயருக்கும் அதே மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஃப்ளவர்ஸு இந்த லீவ்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி டேப் வச்சு நல்லா வந்து சுற்றிடுங்க டைட்டானாங்க.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே செட் பண்ணணுன்னாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். என்னோடது பாருங்கள், எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் செட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லேயர் மட்டும்தான் அந்த பிங்க் கலர் நான் நாசில் கொடுத்துருந்தேங்க. வந்து டபுள் லேயர் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் டபுள் லேயர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு விருப்பம்னா கொடுத்துக்கோங்க டாப்பில், இல்லைனா வேண்டான்னாங்க. நான் மேலேயும் வந்து நான் சேர்த்தேன், கீழே வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அதுக்கப்புறம் டாப்லேயும் வந்து ஒரு லேயர் கொடுத்தேங்க. இப்படி தான் இருந்தது என்னோடய கேக்கு. அங்கங்கே லைட்டாக பேர்ல் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எல்லா கேக்குமே ஒரே இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னாங்க. எல்லாருமே தனித்தனியாக அவங்களோட கேக் எல்லாமே செஞ்ச கேக் எல்லாமே வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்த கேக்குமே வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 டயர் இருந்தால் எப்படி பேக் பண்ணணும் என்னன்னு சொல்லி அதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நாங்களும் பேக் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணி கொண்டு போனோம். இப்படி தான் இருந்தது எங்கள் எல்லாத்தோட கேக்கும். இந்த கேக் வந்து அங்கேருந்து நான் அப்படியே கொண்டு வந்துட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அவங்க கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.